பிரைஸ் தி லார்ட். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோட கூட ஒரு காரியத்தை பேச போகிறேன். என்ன காரியத்தை கேட்டிங்கன்னா, விசுவாசத்தை குறித்து நான் உங்களிடத்துல நான் பேச போகிறேன். ஒரு முறை இயேசு கிறிஸ்து ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு தான் சீஷர்களை, நீங்கள் அக்கறைக்கு போங்க, நான் கொஞ்சம் லேட்டாக வரேன் அப்படின்னு சொல்லும்போது சீஷர்கள் எல்லாம் தான் படவுல ஏறி அக்கறைக்கு போகிற சமயத்தில் நடு கடல்ல ஒரு பெரிய புயல், ஒரு பெரிய சூறாவளி காற்று வீசியதான். அப்பொழுது சீஷர்கள் எல்லாருமே பயந்தார்களாம். பயந்த போது என்ன நடந்தது தெரியுமா? ஐயோ ஆபத்து ஆபத்து என்று அவர்கள் கதறிய போது இயேசு கடலின் மீது நடந்து வந்தார். இதே இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும்போது இயேசு கப்பலில் இருக்கும்போதே சீஷர்கள் கடந்து போறாங்க. பெரிய புயல் காற்று, பெரிய சூறாவளி வரும்போது அவர்கள் இயேசுவை போய் எழுப்புறாங்க. ஆயரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு என்ன பிரியமா? நாங்கள் எல்லாம் சாவ கிடக்கிறோம், எழுந்துருங்க என்று சொல்லி இயேசு எழுப்பிய போது இயேசு அவர்களை நோக்கி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அற்ப விசுவாசிகளே, பயப்படாதிருங்கள் என்று. ஏன் இந்த விசுவாசத்தை குறித்து தேவன் நம்ம மத்தியில் பேசுகிறார்னு கேட்டால், சில சமயங்களில் சில போராட்டங்களை ஜெயிப்பதற்கு நமக்கு தேவையான ஒன்று விசுவாசம். விசுவாசத்தினால தாங்க உலகத்தை ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறேன். உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்குள் விசுவாசம் மாத்திரம் குறைவில்லாமல் பார்த்துக்கங்க. உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்ததுன்னு வைங்களேன், இப்பேற்பட்ட இழப்புகள் வந்தாலும் அதை இரட்டத்தனையாய் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இந்த நாளில் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் இழந்து விடாதபடி உங்கள் விசுவாசத்தை பாதுகாத்துக்கணும். என்ன விசுவாசம்? இயேசு எனக்காக யாவையும் செய்வார் அப்படிங்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருங்க. உங்களுக்கு உண்டான அற்புதம் இன்றைக்கு நிச்சயமாய் நடக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் விசுவாசத்தை மாத்திரம் உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. ஏன்னு கேட்டால், ரோமர் 1வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மறுத்தாலும் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. விசுவாசம் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? அதனால் உங்கள் விசுவாசத்தை இழந்துடாதீங்க. விசுவாசமாயிருங்க. உங்களுக்குரியதை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கே தருவார். விசுவாசத்தோடு இருங்க. திரும்ப உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமேன். பிரைஸ் காட்.